வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை. வாங்க கதையை தொடரலாம். செய்யாத பாவத்துக்கு செல்வி இவ்வளவு கஷ்டப்படும் போது பாவம் செஞ்சவர் கஷ்டப்பட வேண்டாமா? மணிவண்ணன் கைது செய்யப்பட்டு வில்லவன் முன்னாடி சபையில நிறுத்தப்பட்டு இருக்கார். அதே சபையில ஒரு சைடுல மோகினியும் நிக்கிறாங்க. கண்ணகி தேவியோட கண்கள்ல இருக்கிற ரத்தினங்களை எடுத்துட்டு வர சொல்லி எவ்வளவோ தடவை மணிவண்ணனை வில்லவன் கேட்டும் அதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. உடனே வில்லவன் கோவமா மணிவண்ணனை பார்த்து, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ல போறியா இல்ல மரியாதையா பத்தினி சிலையோட கண்ணுல இருக்கிற ரத்தினங்களை கொண்டு வர போறியான்னு முடிவா கேட்கிறார் வில்லவன். அதுக்கு மணிவண்ணன், என்ன அணு அணுவா சித்திரவதை செஞ்சாலும் நான் கொண்டு வர மாட்டேன்னு உறுதியா சொல்ல, நீ இப்போ கபாலபுரி யுத்த தேவதையோட அடிமைன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கையெழுத்து போட்ட பத்திரத்தை அவர்கிட்ட காட்ட, மணிவண்ணனுக்கு அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியல. குழப்பத்தோட அங்க நிக்கிற மோகினிய பாக்குறார் அவர். இனி என்னோட கட்டளைப்படி நடக்க வேண்டியதுதான் உன்னோட கடமை. அந்த ரத்தினங்களை நீ கொண்டு வந்தா உனக்கு விடுதலை. இல்லைனா எங்களோட இளவரசி கிட்ட உன்னை இழுத்துட்டு போயிடுவோம். எங்களோட கபாலபுரியில ஆயுள் பூராவும் நீ சித்திரவதை செய்யப்படுவாய்ன்னு சொல்றார் வில்லவன். அப்பதான் என்ன நடந்து இருக்குங்கிறது மணிவண்ணனுக்கு விளங்க ஆரம்பிக்குது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே அது போல. இந்த ஆட்டக்காரி காதல் வலை விரிச்சு என்ன திருடங்கிட்ட வித்துட்டான்னு ஆவேசத்தோட மணிவண்ணன் சொல்ல, அந்த வார்த்தையை கேட்க முடியாம காதை பொத்திக்கிறாங்க மாயாமோகினி. அதை கேட்ட வில்லவனுக்கும் ஆத்திரம் தாங்கல. அடிமை நாய்க்கு அவ்வளவு வாய் கொழுப்பான அதட்டிட்டு கையில இருந்த ஒரு தடியை வச்சு போடு போடுன்னு மணிவண்ணனை போடுறார். அந்த அடி தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறார் மணிவண்ணன். அவர் விழுந்ததை பார்த்து மோகினி பதறி அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. வில்லவன் தன்னோட வீரர்கள் கிட்ட மணிவண்ணனை தூக்கிட்டு போக ஆணையிட வீரர்களும் அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவரை தூக்கிட்டு போறத வேதனையோட பாக்குற மோகினி வில்லவன் கிட்ட அழுதபடி, வில்லவா, அவர் சித்திரவதை செய்யாத, அந்த ஓலையை திருப்பி கொடுத்துடு, அதுக்கு பிரதியா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அபூர்வமான அந்த ரத்தினங்களை அவன் கொண்டு வந்து கொடுக்கணும்னு வில்லவன் கராரா சொல்ல, கொண்டு வந்து கொடுத்தா நாங்க 2 பேரும் சுதந்திரமா வாழலாம் இல்லையான்னு மோகினி கேக்குறாங்க. ரத்தினங்களை கொண்டு வரலைன்னா உன் கண் முன்னாடியே உன்னோட காதலன் கொல்லப்படுவான்னு அவர் எச்சரிச்சுட்டு, அது மட்டும் கிடையாது, நான் கொடுக்கிற தண்டனை எல்லாத்தையும் நீ ஏத்துக்கணும். என்னோட இஷ்டப்படி ஆடுற கை பொம்மையா நீ மாறிடணும்னு வில்லவன் சொல்ல, அதுக்கு சம்மதம்னு சொல்றாங்க மோகினி. அவனுக்காக தலையிட்டு நீ அவதிப்பட போற போ அப்படின்னு வில்லவன் சொல்ல, அங்க இருந்து போயிடுறாங்க மோகினி. மணிவண்ணனை இழுத்துட்டு போற வீரர்கள் அவரை ஒரு இடத்துல போட்டுட்டு போக, அங்க ஓடி வர மோகினி அவரோட கை கட்ட அவிழ்த்து விட்டுட்டு அவரை தூக்கி மடியில போட, அப்ப கண்ணை திறந்து அவங்கள பாக்குறார் மணிவண்ணன். கண்ணீர் வடிக்கிறியான்னு மணிவண்ணன் கேட்க, உன்னை நான் காதலிக்காம இருந்திருந்தா எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன்னு மோகினி சொல்ல, அவங்களோட கையை நெட்டி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தபடி, நீ காதலிக்கிறியா? இப்ப எதுக்காக இந்த நீலிக்கண்ணீர்? இன்னமும் என்ன காரியம் சாதிக்கணும்னு இங்க வந்து இருக்க சொல்லு அப்படின்னு வேதனையோட கேட்கிறார் மணிவண்ணன். இல்ல மணிவண்ணா, என்ன நம்பு. நம்மளோட காதல் கைகூடி நம்ம சுதந்திரமா வாழணும்னா கண்ணகியோட கண்ணுல இருக்கிற ரத்தினங்களை எடுத்துட்டு வந்து நீ வில்லவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி எந்திரிச்சு நின்னுட்டு, நினைச்சேன் பத்தினி தெய்வத்தோட கண்களை பறிச்சு என்ன துரோகியாக்க சொல்ற அப்படின்னு கோவமா சொல்ல, மணிவண்ணா, அந்த ரத்தினங்களை கொண்டு வரேன்னு சொல்லி என்னோட அழகையே நான் பணயம் வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்காகத்தான் உன்கிட்ட இருந்து அடிமை ஓலை எழுதி வாங்கினேன். இப்ப நீ அந்த ரத்தினங்களை எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டீனா, எந்த அழகை பார்த்து அப்சரஸ்ன்னு நீ மயங்கினியோ, எந்த அழக உன்னோட ஆனந்தத்துக்காக உண்மையான மனசோட நான் அர்ப்பணிக்க முன் வந்தேனோ, அந்த அழகு மொத்தமா பறி போயிடும் மணிவண்ணான்னு கண்ணீர் மல்க சொல்றாங்க மோகினி. அதுக்கு மணிவண்ணன், உன்னோட அழகுக்காக என்னோட கண்களை நான் பறி கொடுக்கணுமா? எனக்கு எல்லாம் நல்லா விளங்கிடுச்சு. நீ உறையூருக்கு வந்தது, உல்லாச மாளிகை அமைச்சது, உணர்ச்சி வலை விரிச்சு உலகம் தெரியாத என்ன உருக்குலைச்சது, ஆசை வார்த்தை பேசி அடுத்தவன் கிட்ட என்ன அடிமையாக்குனது, எல்லாமே எங்களோட கண்ணகியோட ரத்தினங்களை கைப்பற்றதுக்கு தான்னு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அடி சண்டாளின்னு அவர் மோகினியை பிடிச்சு உலுக்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க வில்லவன் வந்துடுறார். முட்டாளே, இத நீ முதலே தெரிஞ்சிருக்கணும். இவ எத்தனையோ காலமா என்னோட காதலி. எனக்காக சாகசம் புரிஞ்சு உன்னை சர்வநாசம் பண்ணிட்டான்னு மணிவண்ணன் கிட்ட சொல்லிட்டு, அப்படித்தானே மோகினின்னு அவரும் அவர் பங்குக்கு ஏத்தி விடுறார். கண்ணுல கண்ணீரோட, சதிகாரி, உனக்காக வீடு வாசல துறந்தேன், மாசற்ற மனைவிய மறந்தேன், மழலை பேசும் என்னோட மகனோட முகத்தை கூட பார்க்க மறந்தேன், புத்தி இழந்தேன், மானம் இழந்தேன், இப்ப என்னோட கண்களே இழக்க சொல்றியா? உருக்கமா என்கிட்ட காதல் பேசி என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டியேடி பாவி, இனி நீ வாழவே கூடாதுன்னு சொல்லி மோகினியோட கழுத்தை நெரிக்கிறார் மணிவண்ணன். அவர் நெரிச்சதுல மோகினி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அங்க நிக்கிற வில்லவன் இடையில புகுந்து மணிவண்ணனோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். வில்லவன் கிட்ட நல்லா நங்கு நங்குன்னு அடி வாங்குறார் மணிவண்ணன். ஒரு கட்டத்துல அடிபட்டு மயங்கி விழுந்து கிடக்கிற மணிவண்ணன் மேல தன்னோட காலை வச்சு அசைச்சு பாக்குறார் வில்லவன்.
மணிவண்ணன் கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்லாம போக வில்லவன் திரும்ப பின்னாடி இருந்து வில்லவனை தாக்குறார் மணிவண்ணன். இதை எதிர்பார்க்காத வில்லவன் கீழே விழ அதையே சாக்கா வச்சு இப்ப மணிவண்ணன் வில்லவனை நல்லா அடிக்கிறார். ஒரு கட்டத்துல தன்னை சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சிடுற வில்லவன் மணிவண்ணனை கீழே தள்ளி விட்டுட்டு மிதின்னு மிதிச்சிட்டு மணிவண்ணனை நல்லா அடிக்கிறார் வில்லவன். மயங்கி விழுந்துடுற மணிவண்ணனை அடிச்சு வாசல்ல போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறார் வில்லவன். இதே சமயம் மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்க செல்வியோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. செல்வி அவருக்கு மருந்து கொடுக்க அதை குடிக்காம, செல்வி உனக்கேமா வீண் கஷ்டம், இந்த மருந்தால என்னோட நோய் போகாது, கபால வைத்தியம் பண்ணுனா மட்டும்தான் என்னோட நோய் குணமாகும்னு சொல்ல, மணிவண்ணனுக்கு மட்டும்தான் அந்த சிகிச்சை முறை தெரியுங்கிறது செல்விக்கு ஞாபகம் வருது. நான் போய் அவரை கூட்டிட்டு வரட்டுமான்னு மாமனார் கிட்ட செல்வி கேக்குறாங்க. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பாவிய கூட்டிட்டு வர வேண்டாம்னு அவர் சொல்றார். அவர் சொல்லும் போதே தலைவலியில தலைய பிடிச்சுக்கிட்டு கத்துறார் செல்வியோட மாமனார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமான்னு செல்வி சொல்ல, அந்த பரத்த பெண்ணோட பாவ மாளிகையில பத்தினி தெய்வமான நீ போக கூடாதுமா, மதிகெட்ட மகன் எனக்கு வைத்தியம் செய்யறதை விட நான் செத்து போறதே மேல்னு சொல்லிட்டு என்னோட கவலை எல்லாம் எனக்கு பிறகு நீயும் உன்னோட குழந்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு தலைவலி அதிகமாயிடுது. தலைய பிடிச்சுக்கிட்டு அவர் வழியில முணங்க, அதே சமயம் குழந்தையும் அழ ஆரம்பிக்குது. அழுகிற குழந்தைய தனியா விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதனால குழந்தைய தூக்கிக்கிட்டு அடிச்சு ஊத்துற மழையில அவங்க கணவனை தேடி மோகினியோட வீட்டுக்கு போறாங்க செல்வி. அப்ப திடீர்னு கால்ல ஏதோ தட்டி செல்வி கீழே விழ, என்னது தட்டுனதுன்னு பார்த்தா அங்க மணிவண்ணன் மயங்கி மலையில கிடக்குறார். அத்தான்னு சந்தோஷமா கூப்பிட்டுட்டு அவரை மடியில தூக்கி போட்டுட்டு அழுகுறாங்க செல்வி. அப்ப அங்க வர்ற மோகினி, தொடாத, நீ ஒரு பத்தினினா அந்நியனை தொடாதுன்னு அதிகாரமா சொல்றாங்க. உடனே செல்வி, அந்நியரா, தொட்டு தாலி கட்டின இவர் எனக்கு அந்நியரான்னு செல்வி கேட்க, இவன் கபாலபுரி யுத்த தேவதையோட அடிமைன்னு மோகினி சொன்னதை கேட்டதும் செல்விக்கு பயங்கர அதிர்ச்சி. இன்னைக்கே இவனை கபாலபுரிக்கு நாங்க இழுத்துட்டு போக போறோம்னு மோகினி சொல்ல, அம்மா அம்மான்னு மோகினி பக்கத்துல போய், அங்க இவரோட அப்பாவோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, அவரை காப்பாத்த இவர் வரலைன்னா அதை விட பெரிய பாவம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாதுன்னு கெஞ்சுறாங்க. மோகினியோட காலுல விழுந்து மனம் இறங்கி அவரை என்னோட அனுப்பி வைங்கம்மான்னு கெஞ்சுறாங்க. நான் மனம் இறங்கலாம், ஆனா அடிமை பந்தத்துல இருந்து உன்னோட கணவனை மீட்கணும்னா அப்படின்னு மோகினி இழுக்க, ரொம்ப ஆர்வமா எது வேணும்னாலும் சொல்லுங்க தாயே, நான் செய்யறேன் அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. மோகினி செல்வி கிட்ட என்ன கேட்க போறாங்க? அவங்க கேட்கறத செல்வியால கொடுக்க முடியுமா? செல்வியோட மாமனாரோட கதிதான் என்ன? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.